60 சவரன் தங்க நகைகளுடன் சாலையில் கிடந்த பையை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் நேர்மையான ஆட்டோ ஓட்டுநர்கள். அவர்களை பாராட்டிய கோவை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் சன்மானமும் வழங்கி சிறப்பித்துள்ளார். பொதுவாக ஆட்டோ ஓட்டுநர்கள் என்றாலே அதிக கட்டணங்கள் வசூலிப்பவர்கள், சாலை விதிகளை மதிக்காதவர் என பலவிதமான கருத்துகள் உண்டு. இந்த எண்ணத்தை உடைக்கும் விதமாக கோவை நகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான ஆர்.எஸ். புரத்தில் ஒரு பாராட்டத்தக்க சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நேற்று காலை ஆர்.எஸ். புரத்தில் உள்ள ஆட்டோ நிறுத்தம் அருகே ஒரு பை கிடந்ததை ஆட்டோ ஓட்டுநர் முனியப்பன் பார்த்துள்ளார். அந்த பையை சக நண்பர்கள் மத்தியில் பிரித்து பார்த்தபோது அதில் 60 சவரன் தங்க நகைகளும் தங்க காசுகளும் இருந்தது தெரியவந்தது. நகைகளை பார்த்து பேராசை கொள்ளாத அந்த உழைப்பாளிகள் உடனடியாக அந்த பையை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஆட்டோ ஸ்டாண்ட்ல படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நடு ரோட்ல பேக் கிடந்துச்சு, மஞ்சள் கலர் பேக்கு. அப்புறம் நாங்கள் போய் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா நகை பூரா. அப்புறம் வந்து போலீஸுக்கு புகார் பண்ணி பக்கத்தில் சிஆர்டி ஸ்டாண்டு முத்துருங்க இருக்கிறாரு, அவர் போயிட்டு வந்து நாங்கள் பார்த்து கூட்டிட்டு கொடுத்தோம், கமிஷன் ஆஃபீஸ் பண்ணி கொடுத்தோம். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் சில மணி நேரத்திலேயே அந்த நகைப்பையை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். பணத்திற்கு ஆசைப்படாமல் நேர்மையாக செயல்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை பாராட்டிய காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்களுக்கு 1000 ரூபாய் சன்மானமாக வழங்கினார். நம்மளுக்கு வந்து ஒரு 100 ரூபா நம்மளுக்கு மிஸ் ஆனால ஒரு பதட்டம், அதே அவ்வளவு மிஸ் ஆகும்போது அவங்களுடைய மனநிலையை நினைச்சு பாருங்க, அதோடைய மனநிலை தான் அங்கிட்டு இருந்துச்சு. வேற எந்த ஒரு தவறான எண்ணம் வரல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. இங்க இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் தான். அட்ரஸ் எதுவுமே கிடைக்காம போகலாம், அதனால அவங்க வச்சுக்கலாம், யார் கொடுத்துக்கலாம், கொடுக்காம போறாங்க. மற்றபடி அவங்க திருடுறதோ தெரிஞ்சு வச்சுக்கிறதோ இல்லை, வச்சுக்கிறதோ இல்லை. நாங்கள் யாரும் அப்படி இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு நாள் 300 ரூபா 400 ரூபா கிடைச்சா கூட அதை தான் வச்சு பயன்படுத்துறோம். வேற ஒன்றும் நாங்கள் யாருக்கு பொருளுக்கு ஆசைப்படுறதில்லை. எங்கள் ஸ்டாண்டில் அப்படித்தான் இருக்கிறோம். இவர்களை போன்றவர்களின் நற்செயல் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது பொதுமக்களுக்கு ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தும் என்றே நம்பலாம். ஆட்டோ ஓட்டுநர்கள் என்றவுடன் பெரும்பாலானவர்களுக்கு தோன்றும் பொது புத்தியை உடைத்தெறிகின்றது ஆங்காங்கே இதுபோன்ற நடக்கும் சில சம்பவங்கள். வாழ்க்கை முழுவதும் மக்களுடன் பயணிக்கும் எங்களால் அவர்கள் தவறுவிட்ட பொருட்களை வைத்துக் கொள்ள மனம் வருவதில்லை என்றும் கூறுகின்றார்கள் இவர்கள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கவியரசன்.